எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுமே அவங்களோட ஃபைனல் இயர்ல ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அந்த ப்ராஜெக்ட் மிஷின் லேர்னிங் டொமைன்ல பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் எனக்கு மிஷின் லேர்னிங்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல நான் மிஷின் லேர்னிங்னா என்ன, ஒரு மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்டோட கம்ப்ளீட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். ஃபர்ஸ்ட் மிஷின் லேர்னிங்னா என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். நேம்லயே இருக்கு, மிஷின் வந்து லேர்ன் பண்ணிக்குது. எங்கேருந்து லேர்ன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா மூலியமா. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருமே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராம்ல நமக்கு பிடிச்ச வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட் சஜஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு என்னைக்காவது திங்க் பண்ணிருக்கீங்களா? இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஆல்கோரிதம். நம்ம எந்த வீடியோஸ் எவ்வளவு நேரம் பாக்குறோம், எந்த வீடியோஸ் நம்ம லைக் பண்றோம் அண்ட் எந்த வீடியோஸ் நம்ம ஸ்கிப் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட வீடியோ சஜஷன் வந்து இருக்க போகுது. ஸோ மிஷின் லேர்னிங்ல உள்ள டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல மொத்தம் 4 டைப்ஸ் இருக்கு. சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், செமி சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிறது லேபிள் டேட்டா வச்சு ஒர்க் ஆகும். அதுவே அன்சூப்பர்வைஸ்ட் அப்படிங்கிறது அன்லேபிள் டேட்டா, செமி சூப்பர்வைஸ்ட் அப்படிங்கிறது லேபிள்ட் அண்ட் அன்லேபிள் டேட்டா அண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படிங்கிறது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல வந்து ஒர்க் ஆகும். சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்ன அப்படிங்கறத நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு கிளியரா புரியும். நம்ம எல்லாருமே ஜிமெயில் யூஸ் பண்ணுவோம். அதுல ஸ்பாம் மெயில்ஸ் அப்படின்னு ஒரு தனி கேட்டகரி இருக்கும். ஸோ அதை எப்படி கேட்டகரைஸ் பண்றாங்க அப்படின்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இதை ஸ்பாம் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வின் ப்ரைசஸ், சேல் நவ், அர்ஜென்ட் அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருக்கு அந்த மெயில்ல அப்படின்னா அது ஒரு ஸ்பாம் மெயிலா தான் இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு லேபிள் பண்றாங்கல்ல, ஸ்பாம் அண்ட் நாட் ஸ்பாம் அப்படின்னு, இதுதான் வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். அதுவே அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னா எந்த ஒரு லேபிள் டேட்டாவும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், அமேசான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல எந்த ஒரு லேபிள் கேட்டகரியும் வரப்போறது கிடையாது. நம்ம எந்த ப்ராடக்ட்ஸ் அதிகமா வாங்குறோம் அண்ட் நம்மளோட ஏஜ் கேட்டகரி என்ன அப்படிங்கிற ஃபீச்சர்ஸ் மூலியமா நமக்கு பிடிச்ச ப்ராடக்ட் வந்து அவங்க சஜஸ்ட் பண்றாங்கல்ல, ஸோ அது வந்து அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். செமி சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்க்கு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் எதுன்னு பாத்தீங்கன்னா கூகுள் போட்டோஸ். இதுல சில போட்டோஸ் வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருப்போம் அண்ட் நிறைய போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா அன்லேபிள்டா தான் இருக்கும், கேலரியில அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற போட்டோஸை அதுவாவே சிமிலர் ஃபேஸஸ் எல்லாம் வச்சு கேட்டகரைஸ் பண்ணதில்ல, அதுதான் வந்து செமி சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். அண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்க்கு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் எதுன்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல நம்ம எந்த வீடியோஸ் வந்து ரொம்ப நேரம் பார்த்து லைக் பண்றோமோ அதை பாசிட்டிவ் ரிவார்டா கன்சிடர் பண்ணும். அதுவே ஒரு வீடியோஸ் பார்த்துட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நெகட்டிவ் ரிவார்டா கன்சிடர் பண்ணும். இந்த மாதிரி பாசிட்டிவ் ரிவார்ட் அண்ட் நெகட்டிவ் ரிவார்டுக்கு ஏத்த மாதிரி நமக்கு யூடியூப் வீடியோ சஜஷன்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இப்போ வர நம்ம மிஷின் லேர்னிங்னா என்ன, அந்த மிஷின் லேர்னிங் உள்ள டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கறத எக்ஸாம்பிளோட பார்த்தோம். இப்போ ஒரு மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல இருக்க ஒரு ஸ்டெப்பையும் நான் ரியல் டைம் ப்ராஜெக்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் டெஃபினேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம அதை என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது கிளாசிபிகேஷனா ரெக்ரெஷனா. நம்ம எந்த ப்ராஜெக்ட் இப்போ எக்ஸாம்பிளா எடுத்துக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெயின்ஃபால் ப்ரெடிக்ஷன். அதாவது நாளைக்கு ரெயின் வருமா வராதா, எஸ் ஆர் நோ டைப்ல வந்து நமக்கு அவுட்புட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேஸ்ல நம்ம பாக்குறப்போ இது என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இது லேபிள் டேட்டா கேட்டகரியில வரும். ஸோ இது வந்து ஒரு கிளாசிபிகேஷன் ப்ராப்ளம். அதுவே ரெக்ரெஷன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு ரெயின் வருமா வராதா அப்படின்னு நம்ம பார்க்காம எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கும் அப்படிங்கறத ஒரு நியூமரிக்கல் வேல்யூல பார்த்தோம்னா அது ரெக்ரெஷன் டைப். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம செய்ய போற ப்ராஜெக்ட்டுக்கு டேட்டா அவைலபிளா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்டே நம்ம அஷ்யூர் பண்ணணும். அண்ட் தென் நம்மளோட சக்சஸை எதை வச்சு நம்ம மெஷர் பண்ண போறோம், ஒரு அக்யூரசியை வச்சியா இல்ல எரர் மெட்ரிக்ஸ் வச்சா அப்படிங்கறத நம்ம வந்து ஃபர்ஸ்டே வந்து டிஃபைன் பண்ணிடணும். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா கலெக்ஷன். நம்ம எல்லா மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்டுக்கும் டேட்டா செட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டேட்டா செட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் a collection ஆஃப் டேட்டா. ஸோ என்ன மாதிரி டேட்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ரெயின்ஃபால் ப்ரெடிக்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையில லாஸ்ட் 5 இயர்ஸா எப்படி ரெயின்ஃபால் இருந்திருக்கு, அதாவது இந்த டெம்பரேச்சர் இருந்தா ரெயின்ஃபால் இருந்திருக்கு, இந்த டெம்பரேச்சர் இருந்தா ரெயின்ஃபால் அன்னைக்கு வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி தான் நம்ம மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டேட்டாஸ்லாம் நம்ம எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்குன்னு சில வெப்சைட் இருக்கு. த மோஸ்ட் பாப்புலர் வெப்சைட் இஸ் Kaggle. நம்ம அதுல இருந்து டேட்டா வந்து ஜிப் ஃபைல்ல டவுன்லோட் பண்ணி நம்மளோட ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணிக்க முடியும். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா. இதுக்கு இன்னொரு நேம் என்னன்னா EDA அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ். நம்ம ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு டேட்டா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அந்த டேட்டாவை ஃபர்ஸ்ட் நம்ம பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும். ஸோ அப்பதான் நம்மளால ப்ராஜெக்ட்ல எஃபிஷியன்டா யூஸ் பண்ண முடியும்.
எப்படி அந்த டேட்டாவை பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். லைக் கிராஃப்ஸ் ஆர் ஹிஸ்டோகிராம்ஸ் ஆர் சார்ட். அந்த மாதிரி நம்ம பண்றப்போ அந்த டேட்டால உள்ள பேட்டர்ன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்லாம் நம்மளால பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா டேட்டா கிளீனிங் அண்ட் ப்ரிப்பரேஷன். ஒரு டேட்டா செட்டை நம்ம வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டா கிளீனா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கலாம் அண்ட் டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிஸ்ஸிங் வேல்யூ இருக்குன்னா அதை ஆவரேஜ் வச்சு அந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம இப்போ எடுத்திருக்க ப்ராஜெக்ட் வந்து ரெயின்ஃபால் ப்ரொடிக்ஷன். இதுல நான் கொடுத்திருக்க மாதிரி இப்போ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது செல்சியஸ்ல மெஷர் பண்ணிருப்பாங்க. அதுவே விண்ட் ஸ்பீட் அப்படிங்கறது வந்து கிலோமீட்டர் பெர் ஹார்ல மெஷர் பண்ணிருப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம ஒரே ஸ்கேல்ல மாத்திட்டு தான் நம்ம ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து நம்ம மாடிஃபை பண்றோம்ல, இதுக்கு பேர் தான் வந்து டேட்டா கிளீனிங் அண்ட் ப்ரிப்பரேஷன். ஃபிஃப்த் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் தி டேட்டா. ஒரு டேட்டாவை யூஸ்வலா 80:20 அப்படிங்கிற ரேஷியோல தான் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. 80% ஆஃப் த டேட்டா வந்து ட்ரைனிங்க்கும் அண்ட் 20% ஆஃப் த டேட்டா வந்து டெஸ்டிங்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் நம்ம ஹோலா 100% ட்ரைனிங்க்கு கொடுக்க கூடாதுன்னா, ஒரு புதுசா ஒரு டேட்டாவை கொடுக்குறப்போ அது கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கறது நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியாது. அதுவே 80% ஆஃப் த டேட்டா ட்ரைனிங் கொடுத்துட்டு அண்ட் 20% ட்ரெயின் பண்ணாம நம்ம வச்சிருக்கப்போ அந்த டேட்டா வச்சு நம்மளால அந்த மிஷின் லேர்னிங் மாடல் கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இதனாலதான் இந்த மாதிரி டேட்டா வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க. இதுல இன்னொன்னு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிராஸ் வேலிடேஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் இருக்கு. நம்ம முன்னாடி 2 ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தோம் 80:20 அப்படிங்கிற ரேஷியோல. இதையே நம்ம இன்னும் ஃபர்தராவும் டிவைட் பண்ணிட்டே போகலாம். லைக் 5 பார்ட்ஸா வந்து நம்ம பிரிச்சு அந்த 5 பார்ட்ஸ்ல 4 பார்ட்ஸ் ட்ரைனிங்க்கும் அண்ட் 1 பார்ட் டெஸ்டிங்க்கும் வச்சு நம்ம வேலிடேட் பண்றப்போ இன்னமும் நம்ம மாடல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறது நம்மளால கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சிக்ஸ்த் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா மாடல் செலக்ஷன். இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப குரூஷியலான ஸ்டெப். பிகாஸ் இந்த ஸ்டெப்ல தான் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு எந்த மாடல் சூட் ஆகும் அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஷன் ட்ரீ அப்படிங்கிற அல்காரிதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட ஒர்க் என்னன்னா டிசிஷன் மேக்கிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நம்ம பேங்க்குக்கு போய் லோன் கேட்க போறோம் அப்படின்னா நமக்கு எடுத்தோடனே லோன் கொடுத்துட மாட்டாங்க. நம்மளோட இன்கம் என்ன, நம்ம கிரெடிட் ஸ்கோர் என்ன அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நமக்கு லோன் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கறத டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து டெசிஷன் ட்ரீ. இது எப்படி ஒர்க் ஆகும்னா பை ஆஸ்கிங் சீரீஸ் ஆஃப் எஸ்ஆர்னா கொஸ்டின்ஸ், அதை வச்சு ஒரு கன்க்ளூஷன் வந்து ஃபைனலைஸ் பண்ணோம். அது மாதிரி ஒரு அல்காரிதம்க்கு ஒரு ஒர்க்கிங் இருக்கு. நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு எந்த அல்காரிதம் வந்து சூட் ஆகும் அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணணும். அது எப்படி சூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு அல்காரிதம் தான் யூஸ் பண்ணணும் இல்ல, ஒரு 5 to 6 அல்காரிதம் நம்ம யூஸ் பண்ணி பாக்குறப்போ எதுக்கு பெட்டர் அக்யூரசி கிடைக்குது அண்ட் பெட்டர் எரர் ரேட்ஸ் கிடைக்குது அப்படிங்கறதெல்லாம் வச்சு நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு எந்த அல்காரிதம் சூட் ஆகும் அப்படிங்கறத நம்மளால ஃபைனலைஸ் பண்ண முடியும். செவன்த் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின் தி மாடல். மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்ல மாடல் ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அந்த மாடல் எவ்வளவு பெட்டரா வந்து அந்த டேட்டாவோட பேட்டர்ன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து இருக்க போது, அதாவது ரிசல்ட்ஸ். இது நீங்க இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம இப்போ எக்ஸாம்பிளா எடுத்திருக்க ப்ராஜெக்ட் வந்து ரெயின்ஃபால் ப்ரெடிக்ஷன். ஸோ இந்த லெவல்ல டெம்பரேச்சர் இருந்து விண்ட் ப்ரெஷர் வந்து இந்த லெவல்ல இருந்து அண்ட் ஹியூமிடிட்டி வந்து ஒரு ரேஞ்ச்ல இருந்தது அப்படின்னா இன்னைக்கு ரெயின் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணும். அதுவே வேற ரேஞ்ச்ல இருக்கப்போ இன்னைக்கு வராது அப்படிங்கிற மாதிரி அந்த டேட்டாஸ்ல உள்ள பேட்டர்ன்ஸ்லாம் அதை பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு ப்ரெடிக்ஷன்ல வந்து எஸ் ஆர் நோ அப்படிங்கிற அவுட்புட் வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து மாடல் ட்ரைனிங். எய்த் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா எவாலுவேட் த மாடல். ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு மாடலை கம்ப்ளீட்டா ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பாக்குறப்பதான் தெரியும் அந்த மாடல் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 80:20 ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம்ல, இப்போ இந்த 20% ஆஃப் த டேட்டா அப்படிங்கிறது ஒரு நியூ அன்சீன் டேட்டா. அந்த டேட்டாவை கொடுத்து நம்ம மாடலை வந்து செக் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து மாடல் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்குன்னு சில மெட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு. லைக் அக்யூரசி, ப்ரெசிஷன், ரீகால், F1 ஸ்கோர். இதெல்லாம் வச்சு நம்மளால வந்து இந்த மாடல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ண முடியும். அக்யூரசி அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது, எத்தனை வாட்டி அந்த மாடல் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறதா வந்து அக்யூரசி. சோ இதுதான் வந்து 8th ஸ்டெப். 9th ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் தி மாடல். ஒன்ஸ் நம்ம மாடலை வந்து ட்ரெயின் பண்ணிட்டோம், டெஸ்ட் பண்ணிட்டோம், ஒரு அக்யூரசியும் நமக்கு கிடைச்சிருச்சு. பட் அந்த அக்யூரசி நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட் மோர் டேட்டா. நம்ம இன்னும் கொஞ்சம் டேட்டாவை ஆட் பண்றப்போ பெட்டரா வந்து அந்த மாடல் அந்த டேட்டாஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கும். சோ அதனால நமக்கு அக்யூரசி இம்ப்ரூவ் ஆக சான்ஸ் இருக்கு. அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபீச்சர் இன்ஜினியரிங். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ டேட் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்குன்னா அந்த டேட்டை வந்து நம்மளால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். லைக் டே, மந்த், இயர் அந்த மாதிரி பண்றப்போயும் அந்த மாடலால
பெட்டரா வந்து அந்த டேட்டாஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்றது. ஒரு மாடல் வந்து இப்போ 85% அக்யூரசி கொடுக்குது அப்படின்னா இன்னொரு மாடல்ல வந்து நம்ம செக் பண்ணி பாக்குறப்பதான் தெரியும் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. இப்போ ஒரு மாடலுக்கு 85 கொடுத்து அண்ட் இன்னொரு மாடல் வந்து 87 கொடுக்குதுன்னா அந்த 87% அக்யூரசி கொடுக்கறதா வந்து பெட்டர் மாடலா இருக்கும். அண்ட் இன்னொரு மெத்தட் என்னன்னா ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங். இதுல வந்து ரேண்டம் சர்ச், கிரிட் சர்ச் அப்படிங்கிற மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்றப்போ நம்மளால அக்யூரசி வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த மாதிரி அக்யூரசி பெட்டரா இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன நம்மளால பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம பண்ணோம்னா நம்மளோட மாடல் இன்னும் பெட்டரா ஒர்க் ஆகும் when we deploy in the web application. 10th step என்னன்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் தி மாடல். ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணும், டேட்டாவை ப்ரீ ப்ராசஸிங் பண்ணும், மாடலை ட்ரெயின் பண்ணும் அண்ட் மாடலை வந்து டெஸ்ட் பண்ணும். ஆஃப்டர் தட் அக்யூரசியை இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணோம். அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலா வந்து நம்ம மாடலை டெஸ்ட் பண்றோம்ல, அதுதான் வந்து இந்த ஸ்டெப். இந்த ஸ்டெப் வந்து லைக் ஃபைனல் எக்ஸாம் மாதிரி எப்படி அந்த மாடல் ஒர்க் ஆகுது அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க முடியும். 11th ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா டிப்ளாய் த மாடல். ஒன்ஸ் நம்ம ஒரு மாடலை ஃபைனலைஸ் பண்ணி அது பெட்டர் அக்யூரசி கொடுக்குது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை டைரக்டா நம்மளால வெப் அப்ளிகேஷன்ல டிப்ளாய் பண்ண முடியும். நம்ம ஒரு மாடல் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் டெசிஷன் ட்ரீ அப்படிங்கிற மாடல் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு பெட்டரா ஒர்க் ஆகுதுன்னா அந்த மாடலை பிக்லிங் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலியமா நம்ம ஃபைலா கன்வெர்ட் பண்ணி நம்மளோட வெப் அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ண முடியும். இதுதான் வந்து 11th ஸ்டெப். லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா கீப் இம்ப்ரூவிங். நம்ம இப்ப பார்த்த ப்ராஜெக்ட் வந்து ரெயின்ஃபால் ப்ரெடிக்ஷன். ஸோ பாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு உள்ள வெதர் டேட்டாவை நம்ம எடுத்து நம்ம ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணிருப்போம். பட் ஒரு 1 இயர் கழிச்சு அதே ப்ராஜெக்ட் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. பிகாஸ் அந்த 1 இயர்ல நிறைய வெதர் சேஞ்சஸ்லாம் வந்து இருந்திருக்கும். ஸோ அப்போ அந்த 1 இயர்க்கு உள்ள வெதர் டேட்டாவையும் நம்ம கொடுக்கறப்பதான் நம்ம மாடல் வந்து பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டாஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறப்போ நம்மளோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். ஸோ இதுதான் வந்து மிஷின் லேர்னிங்ல உள்ள 12 ஸ்டெப்ஸ். இந்த 12 ஸ்டெப்ஸையும் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களோட மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்டை நீங்க பெட்டரா பண்ணுவீங்க அப்படிங்கறதையும் நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ கைஸ்.